ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் வந்து எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஏதாவது ஜில்லுன்னு சாப்பிடணும்னு தோணும். ஆமாங்க, பயங்கர வெயிலாக இருக்குது. இந்த டயத்தில் இந்த மாதிரி ஒரு குல்ஃபி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உடலுக்கு வந்து நல்ல குளுன்னு இருக்கும், குளுமையாகவும் இருக்கும். இது வந்து பால் சேர்த்து பண்ணுறதுனால நம்மளுக்கு ப்ரோட்டீன்ஸும் வந்துட்டு கிடைக்கும். அது வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஐஸ்கிரீம்னாலே பிடிக்காதவங்க யார் இருக்காங்க? வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு அகண்ட பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடிக்கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் பால் வந்து சேர்த்துக்கோங்க. 1/2 லிட்டர் பேக்கெட் பால் தான் வந்து சேர்த்துருக்கிறது. இப்போ பால் வந்து நல்லா கொதித்து வரணும். அதுமாதிரி நீங்கள் சைடில் இருக்கிற அந்த ஆடைகள்லாம் வந்து எடுத்து உள்ளே விட்டுருங்க. எடுக்காமல் விட்டிங்கன்னா ஆடை ஃபுல்லாக வந்து சைடில் படிஞ்சு நம்மளுக்கு பால் இதாகாது, கெட்டியான தன்மை வந்து கொடுக்காது. நம்மளுக்கு பால் ஆடையெல்லாம் எடுத்து உள்ளே விடும்போது கொஞ்சம் திரளாகவும் இருக்குங்களா, நம்மளுக்கு சாப்பிடும்போது இன்னி டேஸ்ட் வந்து நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பால் வந்து 1/2 லிட்டர் பால் வந்து பாதி அளவுக்கு ஆயிடுச்சு. கொதித்து நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. இந்த டயத்தில் நம்ம பால்கோவா வந்து சேர்த்துக்கிற போகிறோம். இது வந்து ஸ்வீட் பால்கோவா. நம்ம ப்ளெயின் பால்கோவா வந்து சேர்த்து பண்ணலாம். ப்ளெயின் பால்கோவா எங்கே வாங்குறதுன்னு சிலருக்கு தெரியாதுங்களா, எங்கே கிடைக்குன்றது தெரியாதனால நம்ம பால்கோவா வச்சே வந்து செய்ய போகிறோம். பால்கோவா யூஸ் பண்ணுறதுனால சர்க்கரையோட அளவு வந்து நம்ம குறைச்சிக்கலாம். இல்லை இதே நீங்கள் ப்ளெயின் கோவா வந்து நம்ம சேர்க்கும் போது சர்க்கரையோட அளவு வந்து நம்ம சேர்த்துக்கிற போகிறோம். அவ்வளோதாங்க வித்தியாசம். இப்போ பால்கோவாவில் வந்து எப்படி குல்ஃபி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து மலாய் குல்ஃபி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கோவாலாம் போட்டு நம்ம திரளாக வர அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப கெட்டியாகவும் வந்து நம்ம ரெடி பண்ணக்கூடாது. ஓரளவுக்கு தண்ணியாகவும் இருக்கணும். பார்த்திங்கன்னா இந்த லிக்யூட் பதத்தில் இருக்கிறது தான் கரெக்டானது. ரொம்ப கெட்டியாகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் வந்து சரியாக செட் ஆகி வராது. இப்போ இந்த டயத்தில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க தேவையில்லை, ஏன்னா பால்கோவா வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால 2 ஸ்பூன் மட்டும் சர்க்கரை போதும். சர்க்கரை போடவும் நம்மளுக்கு கொஞ்சம் உருகி கொஞ்சம் லிக்விட் பதம் வந்து கிடைக்கும். இந்த டயத்தில் ஒரு பிஞ்ச் வந்து ஏலக்காய் சேர்த்துக்கிற போகிறோம். கூடவே ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ வந்து சேர்த்துக்கிற போகிறோம். அப்புறம் பாதாம், பிஸ்தா, உங்கள்கிட்ட இருக்கிற நட்ஸ் வந்து என்ன இருக்கும் நல்லா பொடி ஆக்கி நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மலாய் குல்ஃபி அப்படின்னா ஃபுல் பிளெயினாக தான் வந்து இருக்கும். இது எதுவுமே போட்டிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம இப்போ பாதாம் போட்டு பண்ணிங்கன்னா பாதாம் குல்ஃபி, பிஸ்தா போட்டு பண்ணால் பிஸ்தா குல்ஃபி, இப்போ குங்குமப்பூ போட்டோம்னா கேசர் குல்ஃபி. இந்த உள்ளதாங்க வித்தியாசம். நம்மளோட ஃப்ளேவர் வந்து என்னன்னு சொல்லிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பதம் வந்து இருக்கணும் கரெக்டாக. இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது இன்றைக்கி வந்து நம்ம மண்பானையில் தான் வந்துட்டு குல்ஃபி வந்து ஊற்றி இது பண்ண போகிறோம். நீங்கள் டம்ளர்லேயும் ஊற்றி வைக்கலாம். டம்ளருக்கு பதிலாக நான் பானை வந்து எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம நல்லா ஊற்றி வச்சுடுங்க. நம்ம டெக்கரேஷனுக்காக பாதாம் பிஸ்தாலாம் போட்டிருக்கோம். இதை வந்து மேலே கவர் போட்டு நல்லா நம்ம கவர் பண்ணி தான் வைக்கணும். அப்படியே வச்சோன்னா ஐஸ் வந்து நம்ம ஃப்ரீசரில் வைக்கிறனால மேலே ஃபுல்லாக வந்து ஐஸாக வந்து இருக்கும். அதனால் ஒரு கவர் பண்ணி வச்சிடுங்க. இப்போ அலுமினியம் ஃபாயில் இருக்கிறதுனால நம்ம நல்லா கவர் பண்ணியாச்சு. இதே நம்ம மோல்ட்லேயும் ஊற்றி வைக்க போகிறோம். அதே தான். இதை வந்து ஒரு 5 hours வந்து நீங்கள் செட் பண்ணிக்கணும். 6 to 7 hours வரைக்கும் நம்ம இருக்கட்டும். ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து 7 hours ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். பாருங்கள், எவ்வளோ ஒரு டெக்ஸ்சர்லாம் பார்க்கவும் நல்லாயிருக்கு. ஒரு அருமையான ஒரு ஸ்வீட்டான குல்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு. நல்ல குள்ளுன்னு நல்ல டேஸ்ட்டான குல்ஃபிங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா செட் ஆகிடுச்சு. இதே வந்து நீங்கள் ரொம்ப கெட்டியாக ஊற்றிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு செட் ஆகிருக்காது, அப்படியே தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றினீங்கன்னா தான் நல்லா செட் ஆகும். பாருங்கள், 2 குல்ஃபியும் நல்லா செட் ஆகிடுச்சு. மண்பானை குல்ஃபி தயார். செஞ்சு பாருங்கள். இப்போது நம்ம மோல்டில் ஊற்றுனதை டிமோல்ட் பண்ணுறோம். இதை எடுத்து தண்ணி வெதுவெதுப்பான தண்ணியில் லைட்டாக 1 நிமிஷம் வச்சிடுங்க. இல்லாட்டி வாட்டர் டேப்பில் வந்து திறந்து விட்டுட்டு அடியில் நல்லா நினச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பாருங்கள், மோல்டில் வந்து நல்லா செட் ஆகி அழகாக வந்திருக்குங்க. உதிரியாகவும் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. இந்த இதவே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். இப்போது இது மேலே நம்மளுக்கு என்னென்ன பொருட்கள் வச்சு டெக்கரேட் பண்ண முடியுமோ நீங்கள் வந்து பண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற பாதாம், பிஸ்தா ஃபுல்லாக வந்து பொடி பண்ணிக்கோங்க.
அதை வச்சு நம்ம டெக்கரேட் பண்ணி குல்ஃபி வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து வெயிலுக்கு வந்து நம்ம அந்த பால் சேர்த்து பண்ணுறதுனால ப்ரோட்டீன்ஸும் கிடைக்கும், நம்மளுக்கு குளுமையாக இருக்கிறனால கொஞ்சம் எனர்ஜியாகவும் இருக்கும், தொண்டைக்கும் நல்லாயிருக்கும். அதனால் குல்ஃபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.